எல்லாருக்குமே இணைய நாள்னு சொல்லணும். இப்போ இந்த இணைய நாளில் வந்து எனக்கு மூத்தவர்கள் எல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். இன்றைக்கு எனக்கு வந்து 87 வயதானாலும் கூட என்னை விட பெரியவங்களாக இருந்தவங்க, சரோதா போன்றவங்க, உமா பாலசுப்ரமணியம் போன்றவங்க, வகை காபுட்டரி போன்றவங்கலாம் எனக்கு பழக்கம். அதில் சரோதா சொன்னது வந்து ஒரு செய்தி வந்து புத்தகத்தை சந்தைங்கிறதுனால சொல்கிறேன். என்னுடைய புத்தகத்துக்கு ஒரு முன்னுரை கொடுக்கும் பொழுது அவர் முதல் வரியே ஆரம்பித்தது, புத்தகமே இவருடைய சொத்தம், பொங்கும் புதுமைகளே இவர் விரும்பும் மொத்தம்னு ஆரம்பித்தார். ஆக உண்மையிலே இன்றைக்கு நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அந்த வரி எவ்வளவு பரிதம் உள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. வீட்டில் நிறைஞ்சிருக்கிறதெல்லாம் புத்தகம். அது மாதிரி அப்படி பார்க்கும் பொழுது இந்த புத்தகங்கள் தான் நம்ம எல்லாம் வாழ முடியும். இப்போ வந்து இந்திரன் ஐயாவுடைய அவருடைய கடைக்கு என்னை அழைச்சி போனார். பேசிகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இப்போ உங்களுக்கு என்ன வயது இருக்கும் அப்படின்னு நான் சிரித்தேன். அப்போ அதுக்கு அவருக்கு 72 வயது இருக்குமா அப்படின்னாரு. உண்மையை சொல்லிட்டுங்களா அப்படின்னா, சொல்லுங்க 87 வயது. அப்படியே அசந்திருக்காங்க. இந்த 87 வயது கூட வந்து 72ஆக குறைச்சி காட்டக்கூடியது இந்த புத்தகங்கள் தான். புத்தகங்களை படிப்பதன் மூலம் நாம் என்றும் இளமையாக இருக்கிறோம். நமக்கு பிறகும் நம்மை பேச வைப்பது வந்து புத்தகங்கள் தான் அப்படின்றது பெரிய செய்தி. அந்த வகையில் இந்த புத்தகத்தை எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கு. இதில் இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற அகவலம் நூலில் புரட்டின உடனே இந்த கவிதை எனக்கு ரொம்ப மனசை தொட்டது. தள்ளுபடி ஆடைகள் உடம்பை காட்ட முடியவில்லை, புத்தனாக இருக்கிறேன். துறவியான பிறகு எங்கே ஆடை அணியணும் நல்ல ஆசை இருக்கும், நல்லா இருக்கு. ரொம்ப அருமை அருமை. இதுதாங்க ஐக்கிய வெற்றி இல்லை, எவ்வளோ அருமை, எவ்வளோ நல்லா. அந்த ஒரு நூல் நான் கையில் வச்சுக்கிறேன். அருமையாக இருக்கு, நல்லா.